கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவாராக. பிரியமானவர்களே, தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். பொதுவாக நாம் தேவனுடைய அன்பை அவர் நம்முடைய வாழ்வில் செய்த நன்மைகளின் அடிப்படையிலேயே கணக்கிடுகின்றோம். ஆனால் தேவன் செய்கின்ற நன்மைகளின் அடிப்படையில் மட்டும் அவருடைய அன்பை உணர்வதும் கணக்கிடுவதும் தவறானவை. நாம் கேட்டதெல்லாம் கிடைப்பதனால் அவர் நம்மிடம் பிரியமாய் இருக்கிறார் என்றோ, நாம் கேட்டவைகள் தரப்படாததால் அவர் நம்மிடம் அவ்வளவு அன்பு இல்லை என்றோ நாம் கூற முடியாது. தேவனுடைய அன்பை நமக்கு சம்பவிக்கும் காரியங்களின் மூலமாக அல்ல, அதனை விசுவாசத்தினால் மட்டுமே விளங்கி கொள்ள முடியும். முதலாவது அவருடைய வார்த்தைகள் ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை அவர் நம்மை நேசிக்கின்றவர் என்ற உண்மையையே வெளிப்படுத்துகின்றது. இரண்டாவது, சிலுவையின் மூலம் தேவ அன்பு வெளிப்படுத்தப்பட்டதையே புதிய ஏற்பாடு நமக்கு கூறுகிறது. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வளவாய் உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அந்த அன்பு வெளிப்பட்டது என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. 1 யோவான் 4:9 வாசிக்கிறோம். மூன்றாவதாக, தேவன் நமக்கு அருளின பரிசுத்த ஆவியின் மூலமாய் தேவ அன்பினை நாம் உணர்ந்து கொள்ள தேவன் வழி செய்திருக்கிறார் என்று ரோமர் 5:5 வாசிக்கிறோம். நமக்கு அமைகின்ற நன்மை தீமையான சூழ்நிலைகள் அவருடைய அன்பினை நிர்ணயிக்க போதுமானது அல்ல. தேவன் தம்முடைய ஆவியின் மூலம் நாம் உணரும்படி செய்கின்ற தேவ ஐக்கியம், தேவ வழிநடத்துதல், தேவ சமாதானம், தேவனுடைய ஆறுதல், தெய்வீக பலம் ஆகியவை தேவன் நம்மை நேசிக்கின்றார் என்பதற்கான சரியான அடையாளங்களாக உள்ளது. அப்போஸ்தலன் பவுல் தன் வாழ்க்கையில் மிகுதியான பொருளாதார ஆசீர்வாதங்களையோ, பிரச்சனைகள் அற்ற சுமூகமான சூழ்நிலையையோ தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவன் அல்ல. ஆயினும் தேவ அன்பை தன்னுடைய வாழ்வில் அதிகமாக அனுபவித்தவன் பாடுகள், உபத்திரவங்கள் நடுவிலும் தேவ அன்பின் ஆசீர்வாதத்தை தனக்குள் காண தவறுவதில்லை. எனவேதான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று உணர்ச்சி பூர்வமாக பவுல் இந்த வார்த்தை கேட்கிறார். ரோமர் 8:36 நாம் வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையில் தேவ அன்பை நாம் எப்படி அதை அறிகிறோம், எப்படி அறிய வேண்டும், அறிய முடியும் என்பதற்கு பவுல் ஒரு உதாரணம். அநேகர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கர்த்தர் எனக்கு அதை செய்தார், இதை செய்தார், கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாரு, அதனால என் மேலே அன்பு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு செய்வதற்கு முன்பாகவே, நாம் இந்த பூமியில பிறப்பதற்கு முன்பாகவே, 2000 ஆண்டு காலத்துக்கு முன்பாகவே பிதாவாகிய தேவன் நம்மில் வைத்த அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு குமாரனாகிய இயேசுவை இந்த பூமியில தந்து, அந்த குமாரன் தேவனுடைய நற்கிரியைகளை இந்த பூமியில் செய்து அநேகருக்கு மனந்திரும்பலுக்கு ஏற்ற சுவிசேஷத்தை சொல்லி அநேகரை தேவனிடத்தில் திருப்பும்படியாகவும்
தேவன் அவர்களுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லவும், தம்மை தாமே எல்லாருக்காகவும் சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்தார். பிதா அன்பு கூர்ந்தார், குமாரனை அனுப்பினார். பிதா அனுப்பினார், குமாரன் நம்மில் அன்பு கூர்ந்தார். குமாரன் அன்பு கூர்ந்தார், தம்மையே நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். தம்மையே நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இதுதாங்க அன்பு. தம்மையே நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இதுல தேவ அன்பு நம்மில் வைத்தது. குமாரன் அதை செய்து முடித்து அதை வெளிப்படுத்தினார். அன்பார்ந்துள்ளே, நாமும் ஒருவருக்கு ஒரு அன்பா இருக்கணும். நாமும் ஒருவருக்கு ஒரு அன்பா இருக்கணும். இன்னைக்கு அந்த அன்பு குடும்பத்திலையும் இல்லை. ஆனா நாம் கிறிஸ்தவர்கள், இயேசுனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதிகளுக்கு மத்தியில் நாம் மார்பை தட்டி சொல்கிறோம், நாங்கள் வி ஆர் ஆல் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் குடும்பத்தில் அன்பு இல்லையே. கணவன் அன்பு மனைவிக்கு கிடைக்கல, மனைவியுடைய அன்பு கணவனுக்கு கிடைக்கல, பெற்றவங்க அன்பு பிள்ளைகளுக்கு கிடைக்கல, பிள்ளைகளுடைய அன்பு பெற்றவங்களுக்கு கிடைக்கல. திருச்சபையில் இந்த அன்பு இல்லை இன்னைக்கு. திருச்சபையில் இன்னைக்கு இந்த அன்பு இல்லை, தேவ அன்பு இல்லை. ரோமர் 5:5 அந்த அன்பு இல்லை. இன்னைக்கு திருச்சபை நிலைமை என்ன? ஏதோ ஒரு கடமைக்கு ஆராதனைக்கு வருகிறோம், ஒரு ஞாயிறு நாங்கள் அட்டன் பண்ணிட்டோம், அவ்வளோதான். அதுக்கு மிஞ்சது ஒன்றும் இல்லை. அங்கே வருவது பெருசல்ல, அங்கே வந்து ஒருவருக்கு ஒரு அன்பு கூறுவதே பிதாவின் அன்பும் குமாரன் அன்பும் நமக்குள்ள இருப்பதை வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் உண்மை. அன்பார்ந்தவர்களே, நம்ம அன்பாகவே இருக்கணும். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அன்பு செலுத்தாதவன் தேவன் மேல் அன்பு செலுத்த முடியாது. அதனால உலகம் உதவிகளை எதிர்பார்த்து நிற்கிறது, ஆனால் அன்பிற்காகவோ ஏங்கி நிற்குது. உலகம் உதவிகளை எதிர்பார்த்து நிற்கிறது, ஆனால் அன்பிற்காகவோ ஏங்கி நிற்கிறது. என்னுடைய வாழ்க்கையில தாயினுடைய அன்பு கிடைக்கல, தகப்பனுடைய அன்பு கிடைக்கல. அன்புக்காக ஏங்கின காலங்கள் உண்டு, அன்புக்காக ஏங்கின காலங்கள் உண்டு. ஆனால் எந்த அன்பும் நிரந்தரமானதல்ல. பூமிக்குரிய அன்பு, மனிதனிடத்தில் கிடைக்கிற அன்பு, அது நிரந்தரமானதல்ல. அது தற்காலிகமாகத்தான் தருது. அந்த அன்புக்காக ஏங்கின காலங்கள் அதை யோசித்து பார்க்கிறேன். ஆனால் இன்று தேவன் என்னை எவ்வளவா நேசித்திருக்கிறார், எவ்வளவா நடத்துகிறார். பல பாடுகள் வழியாக, பரதேசியாக, எந்த எதிர்பார்ப்பு இல்லாதபடி, எந்த பலனையும் எதிர்பார்க்காதபடி அவர் என்னை நித்தம் நடத்துவாருங்கிற விசுவாசத்தில், அவர் எனக்குள்ள தந்த விசுவாசத்தின் ஆவியினால, அவர் எனக்கு தந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய பிரதியினால, அந்த வசனங்கள் எனக்காக என்பதை எடுத்துக்கொண்டு, தேவன் இவ்வளவா என் மேலே அன்பு செலுத்தியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நான் அதை உணர்ந்து வாழ்க்கையில் மன்னம் திரும்பி இன்று கர்த்தருடைய ஒரு பிள்ளையாக, ஒரு ஊழியக்காரனாக இந்த அளவுக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து அவருடைய ஊழியத்தை செய்ய முடியாய் தியாகமாய் நடந்து கடந்து செல்ல தேவன் இவ்விதமாய் உதவி செய்திருக்கிறார், அன்பு பாராட்டியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அன்பு, தேவன் நம்மை வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். அப்படின்னா கல்வாரி சிலுவையில் எனக்காக நான் செய்த எல்லா பாவங்களையும் அவர் சுமந்திருக்கிறார, சிலுவையில் சுமந்துட்டார. என்னுடைய வாழ்க்கையில நான் செய்த பாவங்களை, எனக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக, என்னை படைத்தவருக்கு விரோதமாக, என்னோட கூட சக இடது வலது முன்னும் பின்னும் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக செய்த எல்லா பாவத்தையும் என் மேல வைத்த அன்பின் நிமித்தம் அவர் என்ன செய்திருக்கிறார்? தம்மை சிலுவையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு அன்பு எவ்வளவு பெரிய அன்பு!
அதனால் பிரியமானவர்களே, நாம் ஒருவருக்கு ஒரு அன்பாகவே இருப்போம். கொஞ்ச கால வாழ்க்கை, அதிலும் நாம் அன்பில்லாதபடி வாழ்ந்து தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாக எழுந்து தேவனை விட்டு விலகி கர்த்தருடைய பிள்ளைகளை நேசிக்காதபடி நாம் வாழ்வோமானால் நாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்வதற்கு எதுவுமே கிடையாது. அன்பை வெளிப்படுத்தாதவன் தேவனை வெளிப்படுத்த முடியாது. அன்பாக இருப்போம், அன்பில் நிலைத்திருப்போம், அன்பில் கனி கொடுப்போம், அன்பில் உறுதியாக இருப்போம், அன்பை பிரதானமாய் நாம் வாழ்ந்து காண்பிப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்புக்கு விரோதமாக வருகிற எல்லாவற்றையும் விட்டுவிடுவோம், அகற்றுவோம். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அன்பாகவே இருக்கிறார். நாமும் முடிவு பரியந்தம் அன்பாக இருப்போம். கர்த்தர் இந்த நாளிலும் தேவ அன்பினால் உங்களை நிரப்பி எல்லாவற்றிலும் அவர் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.